புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சையையும் அடைவான். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். நீதிமொழிகள் 13:18. பொதுவாகவே மனிதர்கள் கடிந்து கொள்ளப்படுவதை விரும்புவதில்லை. ஆனால் பரிசுத்த வேதாகமோ நாம் கடிந்து கொள்ளப்படும் போது கவனித்து நடக்கும்படி நம்மை எச்சரிக்கிறது. எனவே மறைந்திருக்கும் புதையலை தேடி தோண்டும் மனிதர்களைப் போல நாம் நம் வேதாகமத்தை வாஞ்சையுடன் வாசிக்க வேண்டும். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்துள்ள நன்மைகளுக்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் தந்துள்ள பரிசுத்த வேதாகமத்திற்காக உம்மை துதிக்கிறோம். ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை கேட்டு ஞானமுள்ளவர்களாய் நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளிலும் சமூகம் எங்களை வழிநடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.